பெரிய முனிவரான விஸ்வாமித்திரர் ஆரம்ப காலத்தில் அரசனாகவே வாழ்ந்தார். ஆனால் காலப்போக்கில் அவர் முனிவராக மாறினார். இவர் இப்படி மாறியதற்கு பின்பு ஒரு வியப்பூட்டும் வரலாறு ஒளிந்துள்ளது. அதனை ஒரு கதை போல விவரித்துள்ளார் வியாசர். அதனை பற்றித்தான் நாம் இன்று காணப்போகிறோம். காதி என்றொரு அரசன் இருந்தார். அவருக்கு ஆண் குழந்தைகள் ஏதும் இல்லை. ஆனால் ஒரு அழகிய மகள் இருந்தாள். அவள் பெயர்தான் சத்தியவதி. காலங்கள் உருண்டோடின. சத்தியவதி திருமண வயதை அடைந்தாள். நற்குணங்களையும் அழகையும் ஒருங்கே பெற்ற அவளை நல்ல வசதியான ஒரு இடத்தில் மணமுடித்து தர வேண்டும் என்று விரும்பினார் காதி. அதற்கான வேலைகளிலும் அவன் தீவிரமாக இறங்கினான். அந்த சமயம் அரசனை தேடி ஒரு முனிவர் வந்தார். அவர் பெயர் ரிஷிகர். அரண்மனைக்கு வந்த ரிஷிகர் சத்தியவதியின் அழகையும் நல்ல குணங்களையும் கண்டு வியந்தார். அவளை மணமுடிக்க வேண்டும் என்று விரும்பினார். தன்னுடைய ஆசையை அவர் அரசனிடம் தெரிவித்தார்.